போன்ல 3D பிரிண்டிங் பண்ண முடியுமா டாக்டர்? அப்படி அதில் பண்ண முடியும் என்றால், அதில் ஸ்டெம் செல் உபயோகப்படுத்த முடியுமா டாக்டர்? போன்ல 3D பிரிண்டிங் ஆல்ரெடி நிறைய சென்டரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஃப்ராக்சர் ஆகும்பொழுது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து பயங்கரமாக அடிபடும்பொழுது எலும்பு உடஞ்சி சதையெல்லாம் சிதைஞ்சு போய் சில போன் பீஸ் வந்து அந்த விழுந்த இடத்துலையே கூட டேமேஜ் ஆகிடும். அப்போது பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பகுதி போன் இருக்கவே இருக்காது. ஸோ அல்லது சில சமயம் எலும்பு முறிவுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிளேட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு வைக்கும் பொழுது நடுவில் சில பகுதி எலும்பு கூடாமல் போய் அதுக்கப்புறம் அது கேப் நான் யூனியன் அப்படின்னு வரும். அங்கேயும் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேன்சர் வந்த பிறகு கேன்சர் எலும்பில் வந்துச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ தொடையினுடைய கீழ்ப்பகுதியில் கேன்சர் இருக்குன்னா தொடை எலும்பினுடைய கீழ்ப்பகுதியை மட்டும் பாதி எலும்பை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக டைட்டானியம் மெட்டலில் வந்து 3D பிரிண்டிங் பண்ணி போனுக்கு பதிலாக அது மாதிரி வச்சு ஆப்ரேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சென்னையிலேயே நிறையா பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனையிலேயே டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடியே இது போல் 3D பிரிண்டிங் ஆஃப் டைட்டானியம் செஞ்சு அதை வந்து போன் ரிமூவ் பண்ணப்பட்ட இடத்துல போனுக்கு பதிலாக வைத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள தருணங்களில் இந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டு கேப் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைன் முதுகு தண்டு எலும்பு பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது சில சமயம் அந்த எலும்பு டோட்டலாக நசுங்கி டேமேஜ் ஆகிடும். அப்போவும் அந்த இடத்துல ஒரு 3D பிரிண்டட் டைட்டானியம் கேஜ் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எலும்பு மீண்டும் ஒன்றோட ஒன்று யுனைட் ஆகி பழைய ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னா அந்த 3D பிரிண்டட் மெட்டீரியலில் போனும் இருக்கும். அதாவது ஹைட்ராக்சி அப்பிடைட்னு சொல்கிறது போனுடைய ஸ்கெஃபோல்டு. எலும்பு எதனால் செய்யப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் ஹைட்ராக்சி அப்பிடைட் அண்ட் கொலாஜன். ஸோ கொலாஜன், ஹைட்ராக்சி அப்பிடைட், ட்ரைகால்சியம் ஃபாஸ்பேட் இதெல்லாம் வந்து எலும்புக்கு ஸ்கெஃபோல்டு. இப்போது இந்த ஸ்கெஃபோல்டை வச்சு எலும்பை 3D பிரிண்டிங் பண்ணலாம். அந்த 3D பிரிண்டிங் பண்ணி குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் தலையில் வந்து சில சமயம் இப்போ மேஜர் ஃப்ராக்சர் ஆகி ஒரு பீஸ் நான் சொன்ன மாதிரி எலும்பு ஒரு பீஸ் காணாமல் போயிடும். இல்லைன்னா சில சமயம் ஹெட் இன்ஜுரியில் வந்து ப்ரெஷர் அதிகமாக என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் போனை எடுத்துருவாங்க. ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த போன் ஒரு பீஸை எடுத்து அந்த வீக்கம் வத்தின பிறகு மீண்டும் அந்த பீஸை வைப்பாங்க. அப்போது அது மாதிரி வைக்கும் பொழுது சில சமயம் அந்த வைக்கிற எலும்பு திருப்பி கூடாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு 3D பிரிண்டிங் பண்ணுவாங்க. இது மாதிரி எலும்பை 3D பிரிண்டிங் பண்ணும் பொழுது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஹைட்ராக்சி அப்பிடைட்டோ, ட்ரைகால்சியம் ஃபாஸ்பேட்டோ, கொலாஜனோ எதை யூஸ் பண்ணி ஸ்கெஃபோல்டாக யூஸ் பண்ணி அவங்க 3D பிரிண்டிங் பண்ணாலும் அந்த ஸ்கெஃபோல்டில் ஸ்டெம் செல்ஸையும் நம்ம சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா அப்போது அந்த ஸ்கெஃபோல்டு வந்து சுற்றி இருக்கிற நார்மல் போனோட இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இது மாதிரி 3D பிரிண்டட் போன் மற்ற எலும்போட இணைஞ்சு நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த 3D பிரிண்டட் போனில் ஸ்டெம் செல்லையும் ஆட் பண்ணணும். அது அந்த நேரத்துலையும் ஆட் பண்ணலாம். அதற்கு பிறகும் ஸ்கின் வழியாக 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து 2-3 முறை அதில் ஸ்டெம் செல்லை மீண்டும் மீண்டும் ஏற்றி அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம்னா அந்த ஃப்ராக்சர் கம்ப்ளீட்டாக யுனைட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 3D பிரிண்டிங்கோட ஸ்டெம் செல் சேரும் பொழுது சக்ஸஸ் அதிகமாக இருக்கும்.